பருவத்தே பயிர் செய், வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லியிருக்காங்க. அந்த பழமொழி இந்த கதைக்கு நல்லா பொருந்தும். அவங்க வேலை செய்யற கம்பெனியில இருக்கிற மேனேஜர் அந்த பெண்ணை ரொம்ப தடவை அபியூஸ் பண்ணியிருக்காரு. அபியூஸ் பண்ணதுக்கு அவர் மட்டும்தான் காரணமா, அந்த பெண்ணினுடைய விருப்பத்தோட தான் பண்ணினதா அவர் சொல்றாரு. இதுக்கு அவங்க அம்மா அப்பாவும் உடந்தையா இருந்திருக்காங்களா, அதனுடைய காரணங்கள் எல்லாமே என்ன என்ன அப்படிங்கிறத பத்தி முழு வீடியோவா பார்க்கலாம் வாங்க. இந்த கதையில சொல்றது, ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. இவங்க 2 பேருமே அம்மா அப்பா லவ் மேரேஜ் பண்ணதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸ் சைடு இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லை. அவங்க சைடு இருந்து எந்த சொத்துக்களுமே வரல. அவங்க எல்லாருமே இவங்கள கழட்டி விட்டாங்க. அப்படி விட்டதுனால இவங்க 2 பேருமே பக்கத்தால் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு லவ் ஆரம்பிக்குது. அப்படி லவ் பண்ணதுனால இவங்க 2 பேருமே லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தையை வளர்த்திட்டு அப்படியே அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் இவங்களுடைய பெண் குழந்தையை இன்னும் நல்லபடியாக படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக அவங்க அந்த பெண்ணை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியும் அந்த பெண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய வருமானமும் கொஞ்சம் அதிக ஆரம்பிக்குது. அப்படியே போயிட்டு இருக்க இவங்க வாடகை வீட்டில் இருந்துட்டு இருந்தவங்க, சரி இனிமேல் நம்ம ஒரு சொந்தமாக ஒரு வீடு ஒன்று வந்திருக்கு, அந்த வீட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குறைந்த பட்ஜெட்டை போட்டு அந்த வீட்டையும் வாங்கிடுறாங்க. அப்படி வீடு வாங்கினதுல தான் இவங்களுக்கு கொஞ்சம் கடன் ஆயிடுது. அந்த கடனையுமே அடைச்சிட்டு அவங்களோட பெண்ணையுமே நல்லா படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்ணுமே எதிர்பார்த்தது போல் நல்லா படிக்க ஆரம்பிக்குது. அந்த பெண்ணுமே ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப்லேயே காலேஜ்லேயே ஃப்ரீ கோட்டா கிடைக்குது. அந்த கோட்டாலேயே ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினதுனால அந்த பொண்ணுக்கு ஸ்காலர்ஷிப்லேயே கூட்டு போயிடுறாங்க. அப்படியே போகும்போது அந்த பெண்ணும் கல்லூரி 3 வருஷமே ஃபீஸே இல்லாமல் படித்து முடிக்கிறாங்க. அப்படி படித்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க அந்த படிக்கும்போதே நிறைய ஜாதகங்கள் வரன்கள் வந்துட்டு இருந்திருக்குது. ஆனால் இவங்களுடைய அப்பாவினுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம தான் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம பொண்ணுமே இனிமேல் கஷ்டப்படக்கூடாது, நல்லா சொத்தாகவும் இருக்கணும், ஒரே பையனாகவும் இருக்கணும், காடு தோட்டம் இருக்கணும், நல்லா வேலை செய்யணும், ஒன்று கவர்மெண்ட் ஜாப் இல்லாட்டி ஐடி செக்டர், இந்த மாதிரி இவங்களுடைய வரனு, அதாவது இவங்ககிட்ட இருக்கிற எதிர்பார்ப்புகள் இவங்களுடைய சொத்தை விட ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜாக அவங்க எதிர்பார்த்து திருமணம் பண்ணி வைக்கலான்னு இவங்க முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி வர ஜாதகங்கள் எல்லாமே இவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி வரல. அப்படி வராத எல்லாத்தையுமே இவர் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே தட்டி விட்டுட்டே இருக்காரு. இப்படி குறை சொல்லி தட்டிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுடைய பெண்ணுக்கு மன வருத்தமாக ஆரம்பிக்குது. காலேஜ் முடிஞ்சு 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கிட்ட ஆகும்போது, நான் வீட்லேயே சும்மா இருக்கிறேன், அதனால் நானும் உங்கள் கூடயே உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வரேன்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்க ஆரம்பிக்குது. அம்மாவும் சரி, அம்மா பகலில் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க அம்மா கூடயே அந்த பெண்ணும் பகலில் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது தான் இவங்களுடைய லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆரம்பிக்குது. அந்த வேலைக்கு போகும்போது அங்கே இருக்கிற மேனேஜர் இப்படியெல்லாம் இவங்களை அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீதியாக வருது. அந்த கம்பெனியில் வேலை செய்கிற மேனேஜருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்குது. அவரும் அந்த கம்பெனியில் அது வரைக்கும் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த பெண்ணுக்குமே நிறைய ஜாதகங்களையுமே சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. ஆனாலும் இவங்க அந்த ஜாதகங்கள் எல்லாத்துலேயுமே குறை சொல்லியே தாட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்க கம்பெனியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் ஆட்கள் குறைப்பு எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பெண்ணையும் இவங்க அம்மாவும் அவங்க அப்பா எல்லாருமே அந்த கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறதுனால மேனேஜர் சரி பரவாயில்ல, இவங்களுக்கு மட்டும் ஷிஃப்ட் மாற்றி போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அம்மாவுக்கு பகல் ஷிஃப்ட் கொடுத்தா பொண்ணுக்கு நைட் ஷிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்படி சேஞ்ச் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசும்போது, இல்லைம்மா பகலில் அதிகமாக இருக்காங்க, யாரோ ஒருத்தர் மாற்றிட்டு தான் விடணும், இல்லாட்டி உங்கள் இதில் யாரோ ஒருத்தர் நின்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவங்க அம்மாவும் சரி நான் வேணால் பகலில் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணு நைட்டில் வர ஆரம்பிக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 வாரம் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வேலை நைட்டு செய்ய முடியல அப்படிங்காட்டி மறுபடியும் பகலில் மாற்றுறாங்க. பகலில் மாற்றும்போது இவங்க அம்மாவினுடைய உடல்நலக்குறைவுனால அப்படியே சேஞ்ச் ஆகி போகுது. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்க அந்த மேனேஜருமே அப்பவும் நிறைய ஜாதகங்கள் வந்திருக்கு. அவருடைய ரெஃபருக்கு நெருங்கின சொந்தங்கள் இருந்தது எல்லாத்தையுமே இந்த பெண்ணுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதுலேயுமே இவங்க அப்பா குறை சொல்லி இப்படியே தவிர்த்துட்டே போயிட்டு இருந்திருக்காரு. இப்படியே ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த பெண்ணினுடைய நடவடிக்கையில் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. அந்த பெண்ணுகிட்டையுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி பரவாயில்ல பகலில் பேச முடியல, அதனால இந்த பொண்ணுக்கு நைட் ஷிஃப்ட் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நைட் ஷிஃப்ட் மாற்றுறாரு. இவர் அந்த பேங்க்கில் அந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு மேனேஜர் தான். அதனால் பகல்லையும் இருப்பார், நைட்லையும் இருப்பார். டோட்டலாக அவர் அந்த கம்பெனிக்கு பக்கத்தாலேயே சொந்த வீடு இருக்கிறதுனால அவர் எப்போவுமே அங்கே தான் இருப்பார். அதனால் இவங்க எல்லாருமே கம்பெனியை நல்லா பார்த்துட்டு ரன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பொண்ணுக்கு எப்படியும் திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு இன்னும் திருமணம் ஆகாமே இப்போ வயசு 28 கிட்ட ஆயிடுச்சு, இவங்களை ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜருக்கு ஒரு வக்கிரமான புத்தி ஏற்படுது. அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பிக்கும்போது என்னம்மா இத்தனை வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்லேயே பேச ஆரம்பிக்கிறான். அதுவுமே அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு புரியாமல் இருக்குது. இருக்க அந்த பொண்ணுக்குமே புரிஞ்ச ஆரம்பிச்சது. அந்த பொண்ணும் வீடு கொடுத்து பேச ஆரம்பிக்குது. அது
அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு நைட்டு வந்துட்டு ஒர்க்கிங் டைமில் டீ காஃபி இதெல்லாம் கொடுக்கும்போது எல்லாருமே அங்கே கம்பெனியில் வெளியே நின்று சாப்பிட்டாலும் இந்த பொண்ணை மட்டும் மேனேஜர் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு டீ காஃபி இது எல்லாமே கொடுப்பான். இது எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அரசல் புரசலாக பேசினாலும் இருந்தாலும் இவங்க மேனேஜர் இதுன வரைக்கும் எந்த பெண்ணுகிட்டையுமே தவறாக நடந்துக்கலைன்னு அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் யாருமே மேனேஜரை வந்து தவறு சொல்லலை. இருந்தாலும் ஒரு டவுட்டில் இருந்தாலும் அவங்க மேனேஜர் இதுன வரைக்கும் எந்த பெண்ணு கூடயுமே தப்பாக நடந்துக்கல அப்படிங்கிறதுல இவங்க எல்லாருமே தெளிவாக இருந்தாங்க. அந்த பெண்ணையுமே அவங்க எல்லாருமே நம்பியிருந்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்க அந்த பெண்ணையுமே இதை அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற போது தான் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மாற்றி எப்பவுமே நைட்டே கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த நைட் கொடுக்கும்போது இந்த பொண்ணுடையே பேச ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்லிடுறான், எப்படி உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது உங்கள் பெற்றோர்களால் முடியாது, அவங்க இப்போதைக்கு பண்ணி வைக்க மாட்டாங்க, இப்படியே உன்னோட இளமை காலங்களாக கழிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பிரெயின் வாஷில் அந்த பெண்ணும் மயங்கிடுறாங்க. அப்படி மயங்கின அந்த பெண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட எல்லாமே ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த பொண்ணு நிறைய டைம் கர்ப்பமாயிருக்காங்க. அந்த கர்ப்பமானது எல்லாமே அவங்கள்ட்ட சொல்லும்போது அவனே வந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அந்த பெண்ணுக்கு அபார்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான். இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்க அந்த பெண்ணினுடைய சேஞ்ச் எல்லாமே அவங்க அம்மாவுக்கு தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல இருந்த மாதிரி எப்பவுமே நம்ம பொண்ணு இல்லையே, எவ்வளோ விஷயங்களும் தெரியறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அப்படி சந்தேகம் வர அம்மாவங்க வந்து பொண்ணுகிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது என்னம்மா கரெக்டாக உன்னோட ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இதாக இருக்குது, என்ன சேஞ்சிங் ஆகிருக்கு, ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியும் ஒரு பெண்ணினுடைய காலங்கள் எல்லாமே அந்த அம்மாவுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால அந்த அம்மாவும் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது வேறு வழி இல்லாமல் இந்த பெண்ணினுடைய பேக்கில் ஒரு சில பொருட்கள் இருந்ததை பார்த்துருக்குறாங்க. அந்த பொருட்களை வச்சு என்னம்மா நீ மில்லுக்கு தானே வேலைக்கு போகிற, இல்லை வேற எங்கேயாவது வேலைக்கு போறியான்னு சொல்லிட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி திட்டி இவங்களை எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி கேட்கும்போது அந்த பெண்ணும் வேறு வழி இல்லாமல் மேனேஜர் கூட இப்படி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சொல்லும்போது தான் அவங்க அம்மா நேராக மேனேஜர்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஏன்பா நீயே உன்னை நம்பித்தானே நாங்கள் வேலைக்கு அனுப்பிச்சி விட்டோம், நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மேனேஜர் திருப்பி ஒரே வார்த்தை கேட்குறாரு, உங்கள் பெண்ணுடைய இந்த காலகட்டத்துக்கு நாங்கள் மட்டும் காரணம், நீங்கள் தான் காரணம். உங்கள் பெண்ணுக்கு 31 வயசு கிட்ட ஆயிடுச்சு, இனி நீங்கள் வந்து திருமணம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. உங்களோட சொத்து எதிர்பார்ப்பு என்ன, பையனுக்கு 10 ஏக்கருக்கு மேலே காடு இருக்கணும், ஒரே பையனாக இருக்கணும், வேலை ஒன்று கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கணும், இல்லாட்டி ஐடி சம்பளத்தில் இருக்கணும், ரொம்ப ரிச்சாக இருக்கணும், எல்லாம் எதிர்பார்க்குறீங்க. அதே மாதிரி அவங்களும் உங்கள் சைட்லேருந்து எதிர்பார்த்து பார்த்துட்டு இருப்பாங்க. நான் கொடுத்த ஜாதகத்துலேயுமே நல்ல அளவான வசதியான குடும்ப ஜாதகங்களும் இருந்தது. அதை எல்லாமே நீங்கள் தவிர்த்துட்டே இருந்தீங்க. உங்கள் பெண்ணினுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் அவங்ககிட்ட பேசினேன். பேசுனதுக்கு உங்கள் பெண் தான் சம்மதிச்சாங்க. உங்கள் பெண் சம்மதிச்சதுனால தான் நான் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். உங்கள் பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் நான் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கல. நாங்கள் 2 பேருமே 4, 5 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டுருக்குறோம். அப்போ 4, 5 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் பெண்ணோட சம்மதம் இல்லாமல் நான் வந்து அந்த வேலையை பண்ணுறேனா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து திருப்பி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இதுக்கு அவங்களும் ஒரு காரணம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே தலை குனிஞ்சு நான் மேனேஜர் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட இனிமேல் நீங்கள் வந்து ஜாதகம் வந்து இப்படியெல்லாம் தவிர்க்கவே வேண்டாம். பிள்ளைக்கு வயசு 31 ஆயிடுச்சு. 21 வயசில் திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொண்ணுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் ஏதோ ஒரு குறை சொல்லி இப்போ 31 வயசு ஆகிப்போச்சு. இனிமேல் அவளுக்கு வந்துட்டு தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் கருக்கலைப்பு நடந்தோ மற்ற தவறான விஷயங்கள் மேனேஜரோட பண்ணதையோ அந்த அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலை. ஏன்னா சொன்னால் அவரும் மனசு ஒடிஞ்சிருவாருங்கிறதுனால அவங்க அம்மா வந்து சொல்லலை. இந்த பெண்ணுகிட்டையுமே இனிமேல் நீ வேலைக்கு போக வேண்டாம், நானும் வேலைக்கு போகல, இனி வந்து வேலையை உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடுத்ததாக வர்ற எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி உடனடியாக திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஜாதகம் வருது. வந்ததையும் உடனடியாக அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சு கொடுக்குறாங்க. இந்த கதையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கதையில் யார் மேலே தப்பு இருக்குது? கரெக்டான வயசுக்கு திருமணம், சரியான வயதில் திருமணம் பண்ணி கொடுக்காத பெற்றோர்கள், சரியான வயதில் திருமணம் பண்ணி கொடுக்காத பெற்றோர்கள், சரியான வயசுல அந்த பெண்ணினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத அம்மா அப்பா தான் மெயின் காரணம். அந்த உணர்வுகளை புரிஞ்சு கொண்ட மேனேஜர் அதை அந்த பெண்ணை வந்து அபியூஸ் பண்ணான். அவன் மேலேயும் தப்பு இருக்குது, அதே சமயத்தில் அந்த பொண்ணு மேலே எல்லாத்து மேலேயும் தப்பு இருக்குது. அப்படின்னாலும் இதற்கு முழு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா பெற்றோர்கள் தான். அதனால தான் குறிப்பிட்ட வயது வந்ததையுமே கட்டாயம் திருமணம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறது. இந்த திருமணம் பண்ணணுங்கிறதுல இந்த லவ் மேரேஜ் பண்ணாங்க இல்லையா, இவங்க லவ் மேரேஜ் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு வயசு 18 தான் ஆகுது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய அப்பாவுக்கு வயசு 23 தான் ஆகுது. அப்போ 18 வயசுல இருக்கும்போதே அவர் வந்து அந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு, அங்கே மில்லுக்கு வேலைக்கு வந்துட்டு இருந்த பொண்ணை. அதே இவங்க பொண்ணுக்கு 31 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணி வைக்காம இருந்ததுனால இந்த தவறு நடந்திருக்குது. இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத உங்களுடைய பதிலிலும் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.